அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் எல்லோருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த 2வது நாளில் உங்களை வந்து சந்திக்க தேவனுடைய வார்த்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள அவர் கொடுத்த வாய்ப்புக்காக என் தேவனுக்கு நான் முதலில் கொடான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த சதீஷ் பிரதருக்கும் சிஸ்டருக்கும் என்னோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சபை மக்களாகிய உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம தியானத்துக்கு போவதற்கு முன்பாக நம் தலைகளை தாழ்த்தி நிமிஷம். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் வலிவனே சப்பா, மீண்டும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த 2வது ஓய்வு நாளில் அப்பா உங்களுடைய வார்த்தையை இந்த பிள்ளைகளுக்கு சுமந்து வந்து தர நீ என்னை ஒரு கருவியாக பயன்படுத்த போகிற அந்த கிருபைகளுக்காக நான் சொல்கிறோம். அப்பா உங்களுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை நீர் போஷித்து தகப்பனே இந்த வாரம் முழுவதும் அவர்களுக்கு எல்லா விதமான கிருபையும் ஒரு பலத்தை தந்த தேவனோடு இருக்கிறார். அவர் நான் கேட்கும் காரியங்களை என்னோடு பேசுகிறான்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு கடந்து செல்ல அடியனை மறைத்து நீர் பேசுங்கப்பா. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து வல்ல நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்று நம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி 127ஆம் சங்கீதம் வசனம் 1, 2, 3. யாராட்ட வசனம்? நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையை தவிர்த்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுவதற்கு விடுதா. அவரே தமது பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ இவர்கள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்மத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இப்போ இந்த சங்கீதம் யார் வாசித்தார்? யார் எழுதினா? யார் பாடினார்? சாலமோன் பாடின ஆரோகண சங்கீதம். ஆரோகண சங்கீதம் தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யாத்திரை பாடல் இல்லை ஏற்ற பாடல் சொல்லுவாங்க. அதாவது யாத்திரை பாடலாம் என்ன, இப்போ மலைக்கு போகிறாங்க இல்லையா, மலைக்கு போகும்போது தேவனை துதித்து பாடிக்கொண்டு போவாங்க. இப்போ எல்லாருமே இப்போ சீசன் வந்து உங்களுக்கு என்ன சீசனு? வேளாங்கண்ணிக்கு போகிற சீசன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனங்க போயிட்டே இருப்பாங்க. ஆனால் போகிறவங்க ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க? தேவனை துதித்து பாடி கொண்டு போடுகிற பாடல் தான் இந்த ஆரோகண சங்கீதம். கிட்டத்தட்ட 120 134 சங்கீதம். இந்த 15 சங்கீதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரோகண சங்கீதம் போட்டிருக்கோம். இது யார் பாடியதாக போடுகிறது? சாலமோன் பாடிய பாடலாக போடுது. ஆனால் இதுவே நீங்கள் இங்கிலீஷ் கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷனில் எடுத்தீங்கன்னா தி சாங் ஆஃப் டிகிரீஸ் ஃபார் சாலமோன் இருக்கும். இங்கே என்ன சொல்கிறாங்க? சாலமோன் பாடிய பாடல்ன்றாங்க. ஆனால் அங்கே என்ன சொல்கிறாங்க? ஃபார் சாலமோன். ஃபார் சாலமோனுக்குன்னா சாலமோனுக்காக எழுதப்பட்ட பாடல். அப்போ எது சரி, எது தவறு? ரெண்டுமே சரிதான். ஏன்னா இது சாலமோன் பாடின பாடல், ஆனால் அது எழுதியது தாவீது தன் மகனுக்காக, தன் மகனை குறித்து என்ன பண்ணுறான்? இங்கே பாடுகிறான். இந்த பாடலை சாலமோன் தன் தேவாலயத்தை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணுறான்ற நாளைக்கு தன் தகப்பன் சொன்ன வார்த்தைகளை அவன் என்ன பண்ணுறான்? அங்கே பாடலாக பாடிக்கொண்டு போகிறான். இது எப்படி நீங்கள் தாவீது தான் எழுதினான்னு சொல்கிறீங்க அப்படிங்கன்னா, இன்னைக்கு அதோடைய ரெஃபரன்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு ஆதாரமாக 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் யாராவது எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தாவீது என்ன பண்ணுறான்? 7 ஆண்டுகள் யூதாவை அவன் ராஜாவாக அரசாண்டு கொண்டிருக்கிறான். அந்த கட்டத்தில் இஸ்ரவேல் மக்கள் வருகிறார்கள். அவன்கிட்ட கேட்குறாங்க, அப்பா கடவுள் என்ன வாக்கு கொடுத்துருக்காரு, இஸ்ரவேல் மக்களே என்ன பண்ணணும்? நீ தான் அரசாங்கம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீ என்ன பண்ணுற? இஸ்ரவேல் மக்களுக்கோ என்ன பண்ண போகிற? நீ ராஜாவாக இருன்னு சொல்லிட்டு அவனை அபிஷேகம் பண்ணுகிறார்கள். 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் யாராவது வாசம். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் மேலேயும் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறாங்க. ஏற்கனவே 7 ஆண்டு அவன் யூதாவை ஆண்டு கொண்டிருக்கிறான். இங்கே 30 ஆண்டுகள் அவன் ஆண்டு கொண்டிருக்கிறான். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அவன் இஸ்ரவேல் மக்களை ராஜாவாக ஆண்டு கொண்டிருக்கிறான். இந்த கட்டத்தில் தான் அப்போது அவனுடைய நண்பன் வந்து என்ன பண்ணுறான்? அவனுக்கு வீடை கட்டி தருகிறான். அது எந்த வசனத்தில் வாசிக்கலாம்னா 11ஆம் வசனம் யாராவது வாசி. தாவீதிடத்தில் ஸ்தானாதிபதிகளையும் ஏது மரங்களையும்
தச்சரையும் பழுப்பச்சரையும் ஆக்கினார். அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள். அவர் தாவீதுக்கு ஒரு வீடை கட்டினார்கள். நீங்க நல்ல பைபிள்ல எடுத்து பார்த்தீங்கன்னா எங்குமே தாவீது தேவனிடத்துல போய் எனக்கு ஒரு வீடு கட்டுங்க அவன் கேட்கல. ஆனா என்னைக்கு தேவன் அவனை ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறாரோ அன்னைக்கு என்ன பண்றாரு, அவன் நண்பர்கள் மூலியமாக அவனுக்கு ஒரு வீடுனா அரண்மனை மாதிரி ஒரு வீடு, தாவீது சிட்டின்னு சொல்லுவாங்க, தாவீது நகரம் சொல்லுவாங்க. அப்ப நகரம்னா ஒரு பெரிய வீட்டை யார் கட்டி கொடுக்குறா, தேவன் அவன் நண்பன் மூலியமாக அவனுக்கு கட்டி கொடுக்கிறார். இப்போ அந்த வீட்டில் அவன் எப்படி இருக்கான், சந்தோஷமா சுகமா இருக்கான். அவன் கூட இருந்த சத்துருக்கள் என்ன பண்றாரு, தேவன் என்ன பண்றாரு, முறியெடுத்து போடுகிறார். இந்த சூழ்நிலையில அவன் அந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு சிந்தனை வருது. என்ன வருது, ஐயோ நான் மட்டும் பெரிய வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா என் தேவனோட உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கு, கூடாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுன்றதை அவன் உணர்ந்து யார்கிட்ட சொல்றான், தன் தீர்க்கதரிசியாக நாதானிடம் சொல்லுகிறான். அது 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் 2 வாசனம். 2 சாமுவேல் 7:2. தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, ஆறும் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றார். என்ன சொல்றான், நான் பெரிய வீட்டில் இருக்கேன்ப்பா, ஆனா தேவனோட உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கிறது, கூடாரத்தில் இருக்கு அப்படின்னு அவன் வருத்தப்பட்டு நாதான் தீர்க்கதரிசிகிட்ட சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, அப்படியாப்பா நீ ராஜா, நீ நினைச்சா என்ன வேணா நீ செய்யலாம், நீ என்ன பண்ண உன் இஷ்டப்படி நீ செய்யின்ட்டு அவன் சொல்லிட்டு போன அந்த இரவே தேவன் அவனை பார்த்து என்ன சொல்றாரு, வாசிக்கம்மா 5ஆம் அதிகாரம். நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமா இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ. நீங்க நல்லா யோசிங்க. அவன் என்ன சொன்னான், நான் வீட்டில் தான் இருக்கேன், தேவனுடைய கூடார பெட்டி எங்கே இருக்கு, கூடாரத்தில் இருக்குன்னு தான் சொல்கிறான். நாதான் என்ன சொல்கிறான், உனக்கு இஷ்டமானபடி செய்தான் சொல்கிறான். இவனும் நான் ஒரு ஆலயத்தை கட்டுவேன்னு சொல்லலை, நாதானும் நீ தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுன்னு சொல்லலை. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு, நீ என்ன எனக்கு ஒரு ஆலயத்தை கட்ட போறியான்னு அவர் கேட்குறாரு. அப்போ அவன் உள்ள திரியங்களை யார் அறிந்திருக்கிறார், தேவன் அறிந்திருக்கிறார். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட அப்படியே சொல்கிறாரு, அப்பா நான் இங்கேருந்து எகிப்து தேசத்துலேருந்து வர வரைக்கும் நான் எங்கே தங்கிட்டு இருக்கேன், எகிப்துலேருந்து நான் உங்களுக்கு கொடுக்கும் கானான் தேசத்திற்கு வர வரைக்கும் நான் கூடாரத்தில் தான் தங்கியிருக்கேன்ப்பா. எந்த ஒரு கோத்திரத்துக்கிட்டேயும் போயிட்டு நான் என்ன பண்ணல, எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுங்கன்னு சொல்லலை. ஆனால் நீ என்ன பண்ண, எனக்கு ஒரு ஆலயம் கட்டணும்னு சொன்னதுனால நான் உனக்கு என்ன உடன்படிக்கை செய்ய போகிறேன். அதே இதில் 11ஆம் வசனம் வாசிங்க. உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறுதல் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். என்ன பண்ணுவேன்கிறார், உனக்கு ஒரு வீடை கட்டுவேன் என்று கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். அடுத்த வசனம் படிக்குமா, அதுக்கு என்ன சொல்றாரு, உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களுடைய நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்த்தபிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். என்ன சொல்றாரு இங்க, முதல்ல நான் உனக்கு வீடை கட்டுவேன்றாரு. ரெண்டாவது உன் வம்சத்துல வரவங்க என்னவா இருப்பான், எனக்கு உனக்கு என்றென்றைக்கும் ராஜாவா இருப்பான் என்பதை உடன்படிக்கை செய்கிறார். அதை இன்னொரு வசனத்தை சொல்கிறார். அதே 16 வசனமா இருக்கு. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்றார். என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு, உன் வீடும் உன் ராஜ்யமும் எப்பொழுதும் எனக்கு முன்பாக சிறப்பட்டிருக்கும். இது எவ்வளவு பெரிய பிளஸிங்ஸ். இங்க ஒரு விஷயத்தை யோசிங்களேன். ஏற்கனவே அவனுக்கு அவன் நண்பன் ஒரு நகரத்தை கட்டி கொடுத்துட்டான். அப்போ தேவன் எந்த வீட்டை சொல்லுகிறார், குடும்பம் என்ற வீடை தாங்க அவர் சொல்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. இது எப்படி நீங்க சொல்றீங்க, வர வசனங்கள் அது இருக்கு. நார்மலி நான் சொல்றேன், இப்போ சதீஷ் பிரதர் இவர் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு வச்சுக்கோங்களேன். நான் முதல்ல அவர் கேட்குற கேள்வி, அப்போ நீ எங்கே வேலை செய்கிறேன், நான் இங்கே வேலை செய்கிறேன், நீ எங்கே தங்கியிருக்கேன், திருவத்தூரில் இந்த பகுதியில் தங்கியிருக்கேன். இப்போ எனக்கு அடுத்தது அவருக்கு திருமணம் ஆயிடுச்சா தெரியணும், இல்லை அவர் யாரோட இருக்கா தெரியணும். அடுத்த விஷயம் நான் என்ன கேட்பேன், உங்கள் வீட்டில் எத்தனை பேர், அதானே கேட்போம். இல்லை உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் கேட்போமா, இதான் நார்மலி நம்ம கேட்குற கேள்வி. அப்போ ஒரு வீடு என்பது ஒரு குடும்பம், அது கல்லினால் கட்டின இடம் இல்லை. இதை உணர்ந்தவனா தான் இதை தான் கடவுள் அவனுக்கு சொல்கிறார், நான் உனக்கு வீடை கட்டுவேன். அந்த வீடு எப்படி இருக்கும், எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கும். இதுக்கு ஆதாரம் அங்கே கூட என்ன சொல்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு. அவனுக்கு எப்படி தெரியும்,
இன்னைக்கு நம்ம தாத்தா பேர் தெரியும், நம்ம தாத்தாவோட தாத்தா பேர் யாருக்கா தெரியுமா? அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? நல்லா யோசிங்க, எப்படி அவன் எந்த கான்செப்டை சொல்லியிருப்பான்? ஒருவேளை மத்திய சுவிசேஷத்தை படிச்சிருப்பானா? சொல்லுங்க, நம்ம கொஞ்சம் சிந்திப்போமே. மத்திய சுவிசேஷத்தில் அவருடைய வம்ச வரலாறு போட்டிருக்கு இல்லையா? ஒரு அது படிச்சதுனால அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா? விசுவாசத்தினால வந்து. ஏன்னா மத்திய சுவிசேஷம் எழுதப்பட்ட காலம் கிபி 70, இது நடக்கிறது கிபி 30. ஸோ இது நடந்து 30 ஆண்டுகள் கழிச்சுன்னா மற்றபடி அந்த வாரிசுகளை பற்றி எழுதுகிறார். தேவன் யூதர்களுக்கு அந்த காலத்தில் தீர்க்க தரிசனம் மூலமாக நிறைய வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. நமக்கு அதுக்கு ஆதாரமாக நம்ம எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் வசனம் 5, 6, 6 வசனம். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தை நீதி நடப்பிப்பார். என்ன பண்ணுவாரு அவர்? அடுத்தது படிக்குமா? அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இது நாமம் நமது நீதியாய் இருந்த கர்த்தர் என்பதே. இதுதான் அவங்களுக்கு இருந்த ப்ராஃபிட், தீர்க்க தரிசனம். இந்த ராஜா இங்க என்ன பண்ண போறாரு? எழும்ப போகிறார். ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா, எல்லாருக்குமே அது தெரியும். ஆனா அது தைரியமா சொன்னது யாரு? அந்த கூட. இன்னி வரைக்கும் அந்த அற்புதத்தை எங்கெல்லாம், எந்த திருச்சபையில, எந்த உலகத்துல எங்கெல்லாம் வாசிக்கிறாங்களோ அங்க யார் மகிமைப்படுகிறார்? தாவீது மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. உங்க குடும்பத்தை அப்படிதாங்க அவர் ஆசீர்வதித்து. அது உணர்ந்தவன் தான் இந்த குடும்பத்தை என்ன பண்ண முடியாது. இது கல்நாள் கட்டின வீடு, நான் நினைச்சாலும் கட்ட முடியாது. என் குடும்பத்தை தேவனால் மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும், கட்ட முடியுன்றதே அவன் உணர்ந்தவனாய், கர்த்தர் வீட்டை கட்டாராகி அது கட்டுகிறதுக்கு ஆசை இருக்கு. நான் நினைக்கலாம், இன்னைக்கு போகிறேன், அப்போ நாளைக்கே எனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் வரும்போது எனக்கு ஆஃபீஸில் சொல்லிட்டாங்க, இந்த பகுதியில் ஒரு 50 லட்சத்துக்கு வீடு வாங்க போகிறேன். நினைக்கலாம், சும்மா பண்ணுங்க. ஆனால் கர்த்தருடைய சித்தம் இல்லாமல், அவருடைய விருப்பம் இல்லாமல் நீங்கள் எடுக்கிற எந்த காரியமும் இருக்கு. இந்த உணர்ந்தவனாக தான் தாவீது பாடுகிறான். அவன் நினச்சா சொல்ல முடியுமா, என்னுடைய வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து வருவாருன்ட்டு? இந்த வாக்கு தத்தமே அங்கே தான் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா, உன் வாரிசு தான் வீடு என்ன பண்ணும், ஆலயத்தை கட்டும்னு சொன்னாரே தவிர சாலமோன் சொல்லவில்லை. இதை தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, யூதர்கள். அவர் வாக்கு தத்தமாக எடுத்துட்டு இவர் தாவீதின் குமாரன்றதை உறுதியாக சொல்கிறாங்க. இதில் இன்னொன்று என்னன்னா, அவன் தாவியானவர் தான் உணர்த்துகிறார். ஏன்னா அவன் ஒரு யூதன் அல்ல. அந்த பருதி மேய்வன் இஸ் நாட் எ ஜூயிஷ், அவன் ஜென்டாய், புறஜாதியை சேர்ந்தவன். யூதர்களுக்காவது நிறைய அங்கே வேத புத்தகங்கள் இருந்தது. தோரா இருந்தது, தானாக்குன்னு சொல்லுவாங்க. தோரா அதில் வந்துட்டு இன்னொரு புக் இருக்கும், மூணு சேர்ந்து தான் அதை தானாக்குன்னு சொல்லுவாங்க. ப்ராஃபிட்ஸ் புக்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் அது கூட எங்கே இருக்கும், ஆலயத்தில் தான் இருக்கும். ஸோ வார்த்தை மூலியமாக அவனுக்கு கிடைத்த விசுவாசம், இவர் தான் அந்த மேசியா என்பது உறுதி. இயேசு கிறிஸ்து எங்கே பிறக்கிறார்? தாவீதின் ஊரிலே பெத்லகேமில் பிறக்கிறார். சாலமோன் எங்கே பிறக்கிறார்? தாவீது எங்கே பிறக்கிறார்? 1 சாமுவேல் 13, 17, 12 அடுத்த வாசகம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 12. தாவீது என்பவர் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஈசா என்னும் பேருள்ள எப்ராத்தியா மனுஷனுடைய குமாரனாய் இருந்தார். எங்கே பிறக்கிறாம? பெத்லகேமில். இந்த விசுவாசம், இந்த வார்த்தைகள், நமக்காக பைபிள் இருக்குங்க, அவங்களுக்கு அந்த கட்டத்தில் பைபிள் கிடையாது. வார்த்தைகள் மூலியமாக ஒவ்வொருடைய விசுவாசத்தில் வர அந்த வார்த்தைகள் தான் அவனுக்கு எப்படி இருந்துச்சு, விசுவாசத்தில் தேவ ஆவியானால் உணர்த்தப்பட்டு அங்கே யார் மகிமைப்படுகிறார்? தாவீது மகிமைப்படுகிறார். இதே போலதான் உங்கள் பிள்ளைகள் மூலியமாக, உங்கள் பிள்ளைகள் மூலமாக யார் மகிமைப்பட போறீங்க? நீங்கள் மகிமைப்பட போறீங்க என்பதை இங்கே உணர்த்துகிறார். ஒருவேளை எனக்கு பிள்ளை இல்லை, நீங்கள் கஷ்டப்படலாம். இல்லைப்பா, உனக்கு கொடுப்பேன், அது மூலியமாக உன் வம்சத்தையும் நான் கட்டுவேன், ஒரு வீட்டை நான் கட்டுவேன் என்பதுதான் இங்கே தேவன் சொல்லுகிறார். ஆமென். இப்போ 3வது, அவன் என்ன நினைக்கிறான், நான் என்ன பண்ணணும், தேவாலயத்தை கட்டணும்னு நினைக்கிறான். ஆனால் கடவுள் தான் சொல்றாரு, நீ கட்ட மாட்டப்பா, உன்னுடைய வம்சம் தான் கட்டுவோன்றாரு. ஆனால் எல்லா திட்டங்களும் யார்கிட்ட கொடுக்குறாரு? தாவீது கிட்ட தான் கொடுக்குறாரு. ஆனாலும் அவனால் என்ன பண்ண முடியல, கட்ட முடியல. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, அதை மீறி அவன் கட்டலாம், அவன் பெரிய ராஜா தானே, யார் என்ன பண்ண முடியும்? ஆனால் அது கட்டினா என்ன ஆகும், விருது என்பதினால்தான் அவன்
அந்த வார்த்தையை உணர்வுபூர்வமாக அவன் அங்கே எழுதுகிறான். ஏன்னா கடவுள் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு எல்லா மாதிரியும் கொடுக்குறாரு. அந்த ஆலயத்தை நீ எப்படி கட்டணுன்றத அந்த மாடல்ஸ் எப்படி இருக்கணுன்றதை அவனுக்கு காட்டுகிறார். அதுக்கு ஆதாரமான வசனம் 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரம் வசனம் 11. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு மண்டபமும், அதன் அறைகளும், அதன் பொக்கிஷ சாலைகளும், அதன் மேல் வீடுகளும், அதன் உள்ளறைகளும், திருவாசன ஸ்தானமும் இருக்க வேண்டிய மாதிரியையும் என்ன பண்றாரு? படிங்க. ஆவியினால் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களும், தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும், பரிசுத்தமாக நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளின் பொக்கிஷங்களையும் வைக்கும் சகல சுற்றறைகளும் இருக்க வேண்டிய மாதிரி. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன இருக்கணும், ஆலயம் எப்படி இருக்கணும், அதுக்குள்ள சுற்றுப்புறங்கள் எப்படி இருக்கணும், கிருபாசனம் எப்படி இருக்கணும்ன்ற மாதிரியை யார் எழுதி கொடுக்குறா? பிதாவானவர் அவனுக்கு எழுதி கொடுக்குறான்றதை எங்கே கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறான் பாருங்க. 19 வாசிங்கம்மா. இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றார். என்ன சொல்றான் தாவீது? இதெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால. நினைச்சு பாருங்க, எல்லாமே கொடுத்துட்டார். அப்போ அவனுக்கு கட்டுறது ஈஸியா இல்லையா? அவன் ராஜா, அவன் கேட்கறத அவனுக்கு கொடுக்க போறாங்க. அவன் நண்பன் கிட்ட கேட்குற எல்லா மரத்தையும் அவன் கொடுக்க போறாங்க. ஆனா தேவன் என்ன சொல்லிட்டு லூயா. ஸோ இது 3 உணர்ந்தவனாக தான் அந்த வார்த்தையை அவன் எழுதுகிறான். கர்த்தர் வீட்டை கட்டாராகி அது கட்டு நினைக்கிற என்னோட பிரயாசம் விருது. என்னால் என் வீட்டையும் கட்ட முடியாது, கடவுள் சித்தம் இல்லாமல் என் குடும்பத்தை என்னால் கட்ட முடியாது. குறிப்பாக தேவ ஆலயத்தை கட்டணும்னு ஆசைப்படுறேன். அந்த மாதிரியெல்லாம் எனக்கு தேவன் கொடுத்துருக்காரு. ஆனாலும் அது என்னால் கட்ட முடியாது. அது கட்ட யாருக்கு அவர் தானியை கொடுத்துருக்கிறாரோ அவரால் தான் கட்ட முடியும். ஆமென், அல்லேலூயா. ஸோ இது உணர்ந்தவனாதான் தாவீது இந்த முதல் வசனத்தை வாசிக்கிறான். 2வது, கர்த்தை நகரத்தை காவாராக அதை காக்கிறவர்கள் பிரயாசம் விருதா. ஏன்னா தாவீது காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய யுத்தம், பெலிஸ்தருக்கும் அவனுக்கும் பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் நடந்து கொண்டே தான் இருந்துச்சு. அதில் கடவுளுடைய சித்தத்தின்படி தான் நடக்கிறான். அவன் ராஜா தான். ஆனாலும் ஒவ்வொரு முறையும் அவனுக்கு யுத்தங்கள் வரும்போது கடவுளுடைய சித்தங்களை கேட்டு செய்கிறதுனால தான் அவனுக்கு என்ன ஆச்சு, அதில் வெற்றி பெற முடிஞ்சுது. அதுக்கு ஆதாரமாக அதே 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 17. தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்டபோது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரிப்பான இடத்துக்கு போனான். எங்கே போனால் ஒரு அரிப்பான இடத்துக்கு போய் அங்கே என்ன பண்ணுறான், கடவுள்கிட்ட கேட்குறான், அப்போ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், பெலிஸ்தரை எதிர்த்து போக போகிறேன். என்னோட அவர்களை என்னோட கைக்கு ஒப்பு கொடுப்பீங்களான்ட்டு. அப்போ தேவன் சொல்லுகிறார், நீ போப்பா உன் கையை ஒப்பு கொடுக்குறான்ட்டு. அவன் போய் என்ன பண்ணுறான், பெலிஸ்தர்களை முறியடித்து அவர்களை என்ன பண்ணுறான், அவர்களை துரத்தி விடுகிறான். மீண்டும் என்ன பண்ணுறாங்க, பெலிஸ்தர்கள் அவனை எதிர்க்க மீண்டும் வர்றாங்க. இப்போவும் அவன் என்ன பண்ணுறான், கடவுள்கிட்ட போய் கேட்குறான். நேராக போல அவன் ராஜா தானே நினச்சா போய் கேட்கலாம். ஆனால் யார்கிட்ட போய் கேட்குறான், கடவுள்கிட்ட கேட்குறான். அதுக்கு கடவுள் அவனுக்கு என்ன சொல்கிறார் பாருங்க. அது இதில் 22, 23 வாசிங்க. தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராக போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து. போதுமா? இப்போ முதல்ல என்ன சொல்றாரு, என் கைக்கு ஒப்பு கொடுப்பியான்னு அவன் கேட்குறான். நான் கொடுப்பேன்றாரு. எந்த பிளான் அவனுக்கு கொடுக்கல. அவன் நேராக போகிறான், பெலிஸ்தர்களை முறியடித்து வைக்கிறான். திருப்பி என்ன பண்ணுறாங்க, பெலிஸ்தர் அவன் மேலே பாயத்துக்கு வராங்க. இப்போ அவன் போய் கேட்குறான். ஆனால் தேவன் தான் சொல்கிறாரு, நீ போப்பா, நான் கொடுப்பேன்னு சொல்லலை. அங்கே அவங்களை எப்படி தாக்க வேண்டும் என்பதை அவர் ஆலோசனை. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான். நம்ம குடும்ப காரியத்தை தேவனிடவே, அது உங்கள் பிள்ளை காரியங்களாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட காரியங்களாக இருக்கட்டும், உன் சத்ருவனை எதிர்த்து கேவலமாக கூட பேசிட்டோம், நீ நேராக போய் சண்டை கூடாது. கோவம் வரும் தான், அவனை போய் அடிச்சு அவனை காலி பண்ணணும்னு யோசிப்போம் தான். ஆனால் தேவனிடம் சாத்தியமா? சாத்தியம், நமக்கு சாத்தியம். இவன் தாவீது எதனா பண்றான், பெலிஸ்தர் வந்து நேரம் போகலாம். அவன் ராஜா, அவன் நினைச்சாலும் எத்தனை சோல்ஜர்ஸ் சொன்னா அவன் கையில கூட்டிட்டு போனான். ஆனா அவன் செய்யல. யார்கிட்ட போய் கேட்கிறான், கடவுள்கிட்ட போய் கேட்கிறான். நமக்கு பிரச்சனை வருதா, தேவனிடம் போய் மன்றாடி கேளு. அவர் ஆலோசனை கொடுப்பார். அவர் ஆலோசனை தேவன். ஒரே விஷயம் தான், 2 முறை பெலிஸ்தர் அடிக்கணும். ஒரு முறை நீ போன கொடுப்பேன்ட்டாரு. 2வது முறை என்ன பண்றாரு, அவனுக்கு அந்த ஆலோசனைகளை. இப்போ நம்ம வீட்டை யாரால தான் காக்க முடியும், கடவுளால தான் நம்ம காக்க முடியும்.
நான் சம்பாதிக்கிறேன், என் பிள்ளைகளுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் போட்டேன், இன்னைக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. தேவன் நினைத்தால் மாத்திரம், தேவன் நம்மளோடு இருந்தால் மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும், நம்மளோட வீடு காக்கப்படும். அது உணர்ந்தவனாக தான் அவன் என்ன பண்ணுறான், இந்த வார்த்தைகளை என்ன பண்ணுறாரு தாவீது. எனக்கு உண்மையாக ஒரு விஷயம், நான் ஒரு வாட்டி வாக்கிங் போயிட்டே இருக்கேன். அப்போ திடீர்னு ஒரு அம்மா வீட்டுக்குள்ளேருந்து அலறினே வராங்க, கத்திட்டே ஃபோனில். இந்த மாதிரிலாம் அவன் பண்ணிட்டா, நான் என்ன பண்ணுறேன் பாரு, அவளை கூட போகிறது, நீ ஃபோனை வை, இப்போவே அவளை முடிச்சு ஒரு ஏறுறாங்க. உடனே அவன் கத்துறாங்க. நான் நடந்து போகிறேன், நான் தெருமுனைக்கு போகிற வரைக்கும் அந்த வார்த்தைகள் கேட்குது. எவ்வளோ சூடு பாருங்க. இங்கே உறவுகள் அந்த ஒரு ஃபோன்னால், அந்த ஒரு கோபத்தினால பிரிக்கப்படுது. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவங்க மேலே இருக்கிற கோபத்தை அடுத்த வாட்டி நம்ம பார்க்குறதுக்குள்ளே அதை மறைஞ்சே போயிடும் இல்லையா? நல்லா யோசிங்களேன் அந்த காலத்தில். ஏன்னா ஒன்று லெட்டர் எழுதி போடணும், அது போய் நம்ம ஒரு இன்லைன் கவர் வாங்கி அவங்கள எழுதி போடுறதுக்குள்ளே அது நம்ம மறந்து போயிடுவோம். நானே சொல்ல நினச்சி, இங்கே ஃபோன் வச்சுருக்கம்மா, நீங்கள் நேராக பேசுங்க, அவங்களுக்கு கேட்கன்ற அளவுக்கு அவங்க கத்தி பேசுகிறாங்க. அப்போ யோசிச்சு, அப்போ இந்த ஒரு மொபைல், ஒரு கோவம், அது அவங்களால தணிக்க முடியல பாருங்க. அடுத்த ஸ்பாட்டில் அவங்க சொல்லிட்டு வச்சுட்டு அந்த மாதிரி ஃபோன் பண்ணி கத்திட்டு இருக்காங்க. யாரோ ஒரு வீடு தான், எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு, உங்களை கேவலம் பேசுகிறாங்களா, இழிவாக பேசுகிறாங்களா, இப்போ தேவனிடம் பண்ணுறாரு, அவர் பார்த்துக்கிறார். அல்லேலூயா. இதுதான் நம்ம வீட்டை யாரால தான் காக்க முடியும், தேவன் ஒருவரால் தான் காக்க முடியும் என்பதை அவன் உணர்ந்தவனாய் இந்த வசனத்தை எழுதுகிறான். 3வது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கொடுக்கும் பலன். பிள்ளையை நம்ம நட்சத்திரத்துக்கு முடியுமா? இன்னைக்கு பிரதர் அவங்க என்ன வாழ்த்தினாரு, அடுத்த ஆண்டு அவருக்கு வரும்பொழுது 3 பேரா வரும். இன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நாளைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்றுப்பேன், நாளைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பெற்றுப்பேன், அதில் டாக்டர் படிக்க வைப்பேன், ஒன்று டாக்டர் படிக்கும், ஒன்று இன்ஜினியர் படிக்கும், எல்லாம் செட்டில் ஆகிடும். நம்மளால் கான்ஃபிடண்டாக சொல்ல முடியுமா? தாவீதுக்கு எத்தனை பிள்ளைங்க? மொத்தம் பார்த்தீங்கன்னா 21 பிள்ளைங்க. ஆமே, நீங்கள் அது 1 4 அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம், வீட்டில் போய் வாசிங்க. அதில் வந்து 19 பிள்ளைங்க பேர் போட்டிருக்கோம். அவருடைய பிள்ளை மகளோட பிள்ளை தாமார் போட்டிருக்கோம். மொத்தம் 20 பிள்ளைங்க. ப்ளஸ் பத்சிபாலுடைய முதல் குழந்தை மரித்த போதில் அது சேர்த்து அவனுக்கு 21 பிள்ளைங்க. அவன் இதை உணர்ந்தவனாக தான் இந்த பாட்டை பாடுகிறான். ஏன்னா அவனுக்கு ஏன் அந்த ஒரு ஃபீலிங், கர்த்தர் கொடுத்தாதான் பிள்ளைங்க என்பது. அவன் முதல் மனைவியாக மீகாலுக்கு இல்லை, யார் இல்லை, குழந்தைகள் இல்லை. இது எங்கே வாசிக்கலான்னா, ஒரு 2 சாமுவேல் 6 அதிகாரம் 23 வாசிக்கலாம். அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாலுக்கு மரணமடையும் நாள் வந்து பிள்ளை இல்லாதிருந்தது. யார் இல்லை? அவனுக்கு மனைவிகள் இருந்தாங்க, இதான் ஃபர்ஸ்ட் மனைவி. ஆனால் அவனுக்கு யார் இல்லை? அது உணர்ந்தவனாய் அவன் இந்த பாட்டை அவன் பாடுறான். அல்லேலூயா. ஆனால் அவனுக்கு பத்சிபால் மூலியமாக முதல்ல ஒரு குழந்தை பிறக்குது. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு, அதை கொடுக்க மாட்டேன்றாரு, அது அவ்வளோதான் மறுத்து போடுன்றாரு. அதுக்காக அவன் என்ன பண்ணுறான், பிரயாசப்படுகிறான். 7 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறான். ஆனால் அவனால் என்ன பண்ண முடியல, அந்த குழந்தையை காக்க முடியல. அது எங்கே வசிக்கலாம்னா 2 சாமுவேல் 12 அதிகாரம் வசனம் 15 வசனம். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாக இருந்தது. இதுக்காக என்ன பண்றான் அவன், 7 நாள் உபவாசம் இருக்கிறான். வெட்டி உடுத்து சாம்பல் மேல எப்படியாவது என் பிள்ளையை காப்பாத்துங்கப்பான்ட்டு. ஆனா அது மரித்து போகுது. இதே தம்பதிகளுக்கு தேவன் யாரை கொடுக்கிறார்? அசிங்கமா 24. பின்பு தாவீது தன் மனைவியாகிய பத்சிபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளோட சயனித்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். இங்க பாருங்க, அவனிடத்தில் கர்த்தர் அன்பா இருந்தார். எப்படி இருந்தாரு? அன்பா இருந்தார். அதே தம்பதி தான். முதல் பிள்ளையே தேவன் என்ன பண்ணிட்டாரு, தன்னோட பாவத்தின் நிமித்தம் மரித்து போகிறார். ஆனா அவனுக்கே என்ன பண்றாரு, சாலமோனை தந்து அந்த ஜெனரேஷன் தான் எங்க வருது, இயேசு கிறிஸ்து வரைக்கும் வருகிறது. ஆமென், அல்லேலூயா. ஸோ இதுதான் உணர்ந்தனா சொல்றான், யார் கட்ட முடியும் குடும்பத்தை? கடவுள் தான் கட்ட முடியும். யார் கொடுக்க முடியும்? அவன் நினைச்சிருப்பான, நான் ஒரு சாலமோன்னு ஒரு பிள்ளையை பெற்றுப்பேன், அவன் தான் இந்த வீட்டை கட்டுவான்றது கிடையாது. அவனுக்கு அந்த வார்த்தை சொல்லும் போது கூட அது எந்த பிள்ளைன்றதும்
அவனுக்கு தெரியாது. நீங்கள் அதே மாதிரி 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வசனம் 19 வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சமா இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற தேவன் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமா இருக்கும் காலத்து செய்தியை மனுஷன் முறையாய் சொன்னீரே. எது சொன்னாரு? மனுஷ மூலியமா சொன்னார். எப்போ? வெகு தூரத்திற்கு இருக்கிற தரிசனம். அவன் அவனுக்கு சொல்லியிருக்காரு. ஒன்றெல்லாம் யார் பிறப்பா? இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பதை அவர் சொல்லியிருக்கணும். ஆமென். ஏன்னா பக்கத்தில் இருக்குன்னா நான் இன்னும் கொஞ்ச நாள் நடக்க போகிற காரியத்தை அவர் சொல்லலாம். சாலமோன் தான் பிறக்க போகிறாப்பா, அவன் தான் ஒரு ராஜ்யன்றது. வெகு தூரம் இருக்கிறத எனக்கு என்ன பண்ணியிருக்கிறேன்? வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கு அதே தான் சொல்லிக்கிறேன். இல்லைங்க, அவர் எதிர்காலம் அவன் வம்சங்கள் சிறந்திருக்கும், செழித்திருக்கும். ஆமென். எனக்கு பிள்ளை இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. கொடுப்பார். அவர் எம்மக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போறார்? அல்லேலூயா. நம்ம வீட்டுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போறாரு? தாவீது கேட்டானா, நான் தேவன் அவனுக்கு ஆனா நம்ம எப்படி இருக்கணும்? தேவன் மேலே விசுவாசமா இருக்கணும். அந்த பர்திமேயும் அந்த விசுவாசத்தினால தான் என்ன பண்ணான்? அவன் இவர் தான் மேசியா, இவர் ஒருத்தரால் தான் என்ன பண்ண முடியும், எனக்கு சுகம் கொடுக்க முடியும்னு. அதான் அவரும் கேட்கிறாரு, உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுள். அவன் எனக்கு வீடு கொடுப்பாரு நினைங்க. ஆனால் இந்த பகுதியில், இந்த தெருவில், இந்த ஏரியாவில் தான் கொடுப்பாருன்னு நினைக்காதீங்க. அவர் நிச்சயமாக உங்களுக்கு வீடு கொடுப்பார். இதான் விசுவாசம். கடவுள் கதராதானே சொன்னாரு, விசுவாசத்தில் கேளுங்க, கொஞ்சி கேளுங்க. நீ சிஸ்டருக்கு காயின் இருக்கு சொல்லிட்டாரு. கொஞ்ச நாள் ஒரு காயின் வந்து கடவுளை கேளுங்க. அவன் அதான் தாவீது தானே சேர்ந்தான். எந்த சூழ்நிலையும் அவன் தன் ராஜான்றதை உணர்ந்தாலும் அவன் எங்க இடத்துலையும் அவன் சொந்தமாக முடிவெடுக்கவில்லை. அதான் கடவுளுக்கு பிடிச்ச ஒரு விஷயங்க. ஏன்னா சவுலா தான் என்ன பண்ணான்? அந்த பலி எடுக்கிறதுக்கு தெய்வம் என்ன சொல்றாரு? போல எந்த பொருளும் அந்த தேசத்துல இருந்து எடுத்துட்டு வராதுன்றாரு. ஆனால் சவுல் என்ன பண்றான்? கொழுத்த கன்றுகளை எடுத்துட்டு வந்துடுறான். கடவுள் கேட்குற, உன்னை யாரை எடுத்துட்டு வர சொன்னது? நான் எனக்காப்பா எடுத்துட்டு வந்தேன், உங்களுக்கு பலியிட தான் எடுத்துட்டு வந்தேன். அந்த கீழ்ப்படுதல் இல்லாதனால தான் சவுலை அவர் என்ன பண்றாரு? ராஜாத்திலிருந்து இறக்கி. ஆனால் தாவீது அப்படி இல்லைங்க. எங்கெல்லாம் தப்பு பண்ணும்போது அது உணர்த்துகிறானோ அவன் கன்ஃபஸ் பண்ணி அந்த தலைவன். ஸோ இப்போ சாலமோனுக்கு என்ன பண்ணிட்டார்? கடவுளை வாக்கு கொடுத்துட்டார். அவன் என்ன பண்ணுறான்? ஆலயத்தை கட்டுகிறான். கட்டிட்டு இந்த பாடல் என்ன பண்ணுறான்? அவன் பாடலாக பாடிக்கொண்டு போகிறான். இதே 127 சங்கீதத்தில் 4 வாசிங்க. ஒப்பா இருக்கிறார்கள். அடுத்தது படிக்கணும். அவர்கள் நாணம் அடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடு பேசுவார்கள். எங்க பேசுவார்கள்? சத்துருவோடே பேசுவார்கள். அப்போ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கொடுக்கும் பலன். அந்த பிள்ளை எப்படி இருக்குமா? அம்புல இருக்கிற ஷார்ப்பா இருக்கிற அம்புல இருக்க. அப்படி என்ன அர்த்தம்? அந்த பிள்ளை அவ்வளோ ஞானத்துல, பலத்துல ஷார்ப்பா இருப்பாங்க. உங்களை மகிமைப்படுத்துகிற பிள்ளையாக இருப்பான் என்பதை தேவன் இங்கே உணர்த்துகிறார். அல்லேலூயா. ஆமென். அவன் எப்படி இருப்பானா? சத்துருகிட்ட போய் சமாதானம் செய்யறவனா இருப்பான். பேசுவானா? சமாதானம் பேசுவான். யார் இது பண்ணா? சாலமோன் தான். சாலமோன் காலத்துல ஒரு யுத்தமும் இல்லை. அவன் ஞானத்துல சிறந்தவன். அவன் நாட்கள்ல எங்கேயுமே அவனுக்கு யுத்தங்கள் இல்லை, சத்துருக்கள் இல்லை. ஏன்னா எல்லாரும் அவன் என்ன பண்ணான்? சமாதானம் பண்ணினான். எல்லாரும் உடனே சொல்லுவாங்க, ஆமா அவங்க ஒரு தேசத்துல போய் அந்த பெண்களையும் அவன் திருமணம் பண்ணான். போனவனே பொண்ணு கொடுத்துருவாங்களா? சொல்லுங்க. தேவனுடைய சித்தம் இல்லாம இது நடக்குமா? நடக்காது. அவனுக்கு அந்த சமாதானத்தின் ஞானத்தை பலத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு அதை கொடுப்பார். நம்ம அதை எடுத்துக்கிறோமா இல்லையா என்பதுதான் இங்க கேள்வி. ஏன்னா உடனே நம்ம என்ன பண்றோம்? கோவப்படாதீங்க. உங்கள் நிமித்தமாக, உங்க பிள்ளைங்க நிமித்தமாக நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமென். அல்லேலூயா. இதை உணர்ந்தவனாதான் தாவீது என்ன பண்றான்? இதை 127 சங்கீதத்தை அவன் எழுதுகிறான். ஆனால் சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணி இதை யாத்திரை பாடலாக அவர்கள் பாடி போய் அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். அப்போ தேவன்
சாலமோனுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். அதே 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 12 யாரும் கர்த்தர் இரவில் சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். அது 15 வாசிக்கலாமா? இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கவைகளுமா இருக்கும். என்ன சொல்றாரு? இப்போ இந்த ஆலயத்தில் நான் எப்படி இருக்கேன்? வாசமா இருக்கிறேன். இங்கே ஏறெடுக்கப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறமா இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அப்போ நீங்க வந்திருக்கிற இந்த ஆலயத்தில் யார் இருக்கிறார்? தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவர் உணர்த்துகிறார். அது மாத்திரம் இல்ல, அது 16 வாசிங்கம்மா. அவர் என்ன சொல்றார் வாசிங்க. என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். என்ன இருக்கும்? என் கண்களும் என் இருதயம் என்னாலும் இங்கே இருக்கும். அப்ப உங்களுக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார்? இது மூர்க்குல நான் கொண்டு வந்த ஆலயம். இந்த ஆலயத்துல என் கண்கள் மாத்திரம் இல்ல, என் செவிகள் மாத்திரம் இல்ல, என் இருதயம் இங்கே இருக்கிறது. நம்ம இருதயம் எங்கெங்க இருக்கும்? நம்ம பிடிச்சவங்கிட்ட தான் இருக்கும். அல்லேலூயா, ஆமென். அப்ப என்ன கேட்கிறார் உங்ககிட்ட? நீ வாப்பா, இங்க வந்து என்கிட்ட ஜெபம் பண்ணு. நீ ஜெபம் பண்ணணும், நான் உங்க இருதயத்தை திறந்து வச்சு காத்திருக்கிறேன். உனக்கு நான் எல்லாமே கொடுப்பேன். அல்லேலூயா, ஆமென். இதுதாங்க உங்களுக்கு முதல்ல வாக்குத்தத்தமா கொடுத்த வசனம். அதுக்கப்புறம் தான் அந்த வசனங்களை நான் போடிட்டேன். இது தேவன் கொடுத்த வார்த்தை. நீங்க விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. இங்கே தேவன் இருக்கிறார், அதை தான் அவர் வெளிப்படுத்துகிறார் உங்களுக்கு. ஆமென். ஒவ்வொரு நாள் வாங்க, அவர் அதான் கேட்கிறாரு. ஐயோ என் பிள்ளை வீடு கட்டணும்ட்டு அங்கே போய் லோனுக்கு அடைஞ்சிட்டு இருக்கான். ஒரு நாள் இங்கே வந்து என்கிட்ட உட்காந்து அவன் ஜெபம் பண்ணலையே. அவன் எப்போ வந்து என்கிட்ட கேட்பான், அவனுக்கு நான் எப்போ கொடுக்க போறேன்னு காத்துட்டு இருக்கிறேன். என் பிள்ளை வேலை தேடி எங்கெங்கோ அலைஞ்சிட்டு இருக்கான். ஒரு நாளும் அவன் இங்கே வந்து அப்பா எனக்கு ஒரு வேலை கொடுங்க, இந்த இடத்துல எனக்கு ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும்னு அவன் என்ன பண்ணல? ஏன் சன்னிதானத்துல அவன் வைக்கல. அவன் வச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? நான் நிச்சயமா கொடுத்துருப்பேன். ஏன்? அவர் இருதயம் எங்க இருக்கிறது? இந்த ஆலயத்துல இருக்குன்றது உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். இது ஏதோ எனக்கு ஒரு வார்த்தையா கொடுக்கணுன்றதுக்காக நான் கொடுக்கலங்க. இந்த வசனம் கொடுக்கும் போது நான் என்னத்தை சொல்லுவேன்னு யோசிச்சேன். இப்போ நீங்க என்ன பண்ணணும்? அந்த 127 சங்கீதப்படி இங்க பாடுங்க. என் வீட்டை நீங்க தான்ப்பா கட்டுறீங்க. உங்க கிருபையால் தான் இன்னைக்கு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என் பிள்ளைகளாம் நீங்க கொடுத்த கற்பத்தின் கதி. அது சாலமோன் போல இருக்கட்டும்ப்பா. சாலமோன் போல ஞானத்துல சிறந்த பிள்ளையா இருக்கட்டும். சாலமோன் போல உங்களுக்கு உகந்த பிள்ளையா இருக்கட்டும். சாலமோன் போல அவன் உங்க ஊழியத்தை செய்யட்டும். அல்லேலூயா, ஆமென். ஊழியம் செய்து நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம் முழு நேரம் இல்லைங்க. காலையில ஜாபுக்கு போ, காலையில படிக்க போ. உனக்கு கிடைக்கிற நேரத்தில் ஊழியங்கள். அநேக ஊழியங்கள் இருக்கு. டிராக்ஸ் ஊழியங்கள் இருக்கு, ஜெப ஊழியங்கள் இருக்கு. உங்ககிட்ட எத்தனையோ பேர் நீ கிறிஸ்துவன்றதுனால உங்ககிட்ட நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. அவர்களுக்காக இங்க வந்து ஜெபி. என் கடவுள்லாம் சொல்றாரு, என் கண்களும் என் செவிகளும் என் இருதயமும் எங்க இருக்கிறது? இந்த ஆலயத்துக்கு. ஒன்றும் இல்லைங்க, உடன்படிக்கை பெட்டி இருந்த அந்த நாபோத் ஏதோமுடைய வீட்டில் 3 மாதம் தான் இருந்துச்சு. அதுக்கே அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? ஆசீர்வாதமா இருந்தான்றது இருக்கிறது. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் வசனம் 11 வாசிக்கலாம். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். சொல்லுங்க, பார்த்து படிக்கலாம். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத்-ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத்-ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தார். ஓகே, இப்போ தாவீது என்ன ராஜாவாயிடுறான். ராஜாவானோடனே அவன் என்ன பண்றான்? அந்த பெட்டியை என்ன பண்ணணும்? பெத்லெஹேம் கொண்டு வரணும், எருசலேம் கொண்டு வரணும் பிரயாசப்படுறான். அதே மாதிரி பெலிஸ்து கையிலேருந்து அது கொண்டு வர நேரத்தில் அது என்ன ஆகிடுது? அவன் கொண்டு வந்த வண்டி கொண்டு தடுமாறும் பொழுது அது விழப்போகும்போது ஊசியாக அதை தொடுகிறான். அவன் அங்கே மறித்து போகிற உடனே ராஜா பயந்துடுறான். அது என்ன பண்ணுறான்? ஏதோ யார் வீட்டில் வைக்கிறான்? யார் வீட்டில் வைக்கிறான்? ஓபேத்-ஏதோம் வீட்டில் போய் 3 மாதம் வைப்பான்றான். 3 மாதம் சொல்ல வெயின்றான். அவன் வீடு எப்படி இருக்கிறது? ஆசீர்வாதமாக இருக்குது. ஆமென். ஏன்னா பக்கத்து வீடு சும்மா ஒரு ஒயிட் வாஷ் ஷாங்க நமக்கு பெருசாக தெரியாது. திடீர்னு அதை இடித்து
ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூலோட ஒரு வீடு கட்டி கீழே ஒரு பெஞ்ச் காரு, அந்த அம்மா நகையெல்லாம் போட்டு போனால் என்னடா அது திடீர்னு போன மாதம் 2 மாதம் முன்னாடி அந்த பிள்ளை சிக்கன் வாங்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட 100 ரூபா வாங்கிச்சு, இன்னைக்கு இப்படி இருக்கேன்னு வருமா இருக்காதா? அவரோட ஆசீர்வாதம் அடக்கிக் கொள்ள வைக்க முடியல. 3 மாசத்துல அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வரும்பொழுது அது யாருக்கு அறிவிக்கப்படுகிறது? தாவீது ராஜாக்கே அறிவிக்கப்படுகிறது. சாதாரணமால என்ன சொல்றான் கான்ஃபிடென்ட்டா, அந்த உடன்படிக்கை பெட்டி நிமித்தம் தேவனோட கையினால் எழுதப்பட்ட அந்த 10 கட்டளையில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டிக்கு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்னா, தேவனோட இருதயம் இந்த ஆலயத்தில் இருக்கிறா, அது எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். ஆமென். ஸோ தயவு செய்து இது ஒரு ஆலயமாக நினைக்காம தேவன் தங்கும் கூடாரமாக நினைத்து நீங்கள் வாங்க. கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேங்க, இங்கே வந்து ஜெபிங்க. ஏன்னா இது தேவன் கொடுத்த வார்த்தை என்பதை நான் உறுதியாக சொல்ல முடியும். ஆமென். யூ ஆல் பிளெஸ்ட். ஏன்னா கடவுள் இங்கே இருக்க, இருதயம் எங்கே இருக்குது, இந்த மக்கள் மேலே இருக்கிறது, அவர் கேட்குற ஜெபத்திற்கு நான் என்ன பண்ண போகிறேன், பதிலளிக்க போகிறேன் என்பதை உறுதியாக சொல்கிறேன். அல்லேலூயா. ஆமாம். இப்போது சாலமோன் பாடின பாடலை நீங்களும் பாடுங்க. அப்பா, என் வீட்டை நீங்கள் கட்டியிருக்கீங்க, நன்றி. என் வீட்டை கட்ட போகிறீங்க, நன்றி. என் குடும்பத்தை கட்ட போகிறீங்க, நன்றி. எனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க போகிறீங்க, நன்றி. அந்த பிள்ளையை ஞானத்தில் சிறந்தராக்க போகிறீங்க, நன்றி. வரலாம்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் தேவனை துதிச்சு கொஞ்சி நீங்கள் பாடும் பொழுது தேவன் உங்களுக்கு ஒவ்வொருவரையும் என்ன பண்ணுவார்? நிச்சயமாக உங்களை காத்து எல்லா விதமான ஆசீர்வாதங்களை தந்து உங்களை வழி நடத்துவார். ஆனால் நம்ம கேட்குறதா ஒன்று தாங்க, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன தேவைகள் இருந்தாலும் சரி, அது தேவன் சன்னிதானத்தில் வந்து நிதானத்தோடு பொறுமையோடு கேட்கும் போது இந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு தேவன் ஆசீர்வாதமாக கொடுப்பார். இந்த வார்த்தை தேவன் நிச்சயமாக நம்மளோட பேசியிருப்பான்ற நம்பிக்கையோடு நம்ம இந்த நாளை முடிக்கிறோம். நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, ஏகவதைகளே ஏசப்பா, அப்பா, நீர் இவர்களுக்கு சொன்ன வாக்குறுதி இங்கே என் இருதயம் இருக்கிறதுப்பா. பிள்ளைங்க இங்கே வந்து இருக்கிற ஒவ்வொரு ஜபங்களையும் நான் கண்ணோக்கி பார்க்கிறேன். அப்பா, அது செவி மூலியமாக கேட்டு என் இருதயத்தின்படி அவர்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் தந்து அவர்களை வழிநடத்துவேன் என்று நீர் இவர்கள் கொடுத்த வாக்குறுதிக்காக நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். அப்பா, இது இன்னைக்குமே நமக்கு கொடுக்க போகிற சந்தோஷம் அதற்காக நன்றி சொல்லிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை அவர் ஏற்படுத்தின அந்த கிருபைகளுக்காக நன்றி. நீர் அவர்கள் கொடுத்த அந்த மாதிரிகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். அப்பா, இது நான் தங்கும் ஸ்தலம், இங்கே ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு நான் ஒவ்வொருவருக்கும் நான் பதில் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். நான் இங்கே தங்குவேன் என்ற இந்த நிச்சயத்தை நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. இவர்கள் இன்னும் பலமாய் நீர் ஆசீர்வதித்து அப்பா அவர் தேவைகளை சந்தித்து நீங்கள் பலப்படுத்தும்படியாக நான் கேட்கிறேன். தரும் அன்பு இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வள நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.